ஒருவேளை நீங்க ஐஸ்லாண்ட்ல பிறந்திருந்தா அங்க -40°C இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க டெய்லியும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நம்பர் 3, காலையில கதவு திறந்தீங்கன்னா உங்களை வெளியே போக விடாம அவ்வளவு பண்ணி வாசல் அடைச்சிட்டு நிக்கும். இதை நீங்க கிளீன் பண்றதுக்கு முன்னாடி தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்க இந்த எமனை முத கிளீன் பண்ணி ஆகணும். ஒருவேளை கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது அனாமத்தா உடஞ்சு உங்க தலையில வந்து அதே பணியிலேயே தலையோட தலையா புதைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால காலங்காத்தாலேயே நீங்க வீட்டுக்கு மேல கீழன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே பொறுப்பா கிளீன் பண்ணிட்டு தான் வெளியே போய் ஆகணும். நம்பர் 2, டீ குடிக்கலான்னு கடைக்கு போகலான்னு முடிவு பண்ணி பைக் எடுக்க போவீங்க. அங்க பைக் ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகி கிடக்கும். சரி கார் எடுக்கலான்னு போவீங்க. அங்க மொத ப்ராப்பரான ஷூ இல்லாம நீங்க தரையிலேயே வலிக்கி விழுவீங்க. அதையும் தாண்டி கார் கிட்ட போயிட்டீங்கன்னா மொத மேல கிடக்கிற பனியை கிளீன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டோரை ஓபன் பண்ண முடியாது. அதனால சுத்தியில எடுத்துட்டு வந்து உடஞ்சு கிடக்கிற பனியை உடைச்சிங்கன்னா அது உடஞ்சு உங்க காலிலேயே விழுகும். அதுக்கப்புறம் நீங்க கார் எடுத்துட்டு போகலாம். ஒருவேளை நீங்க காலை கடந்த வெளியே கிடைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க வாழ தகுதி இல்லாத இடம் அது. ஏன்னா போய் முடிக்கிறதுக்குள்ளேயே வர்ற இடம் ஃபுல்லாவே உடஞ்சு போயிடும். நம்பர் 1, அப்ப இங்க சந்தோஷமாவே வாழ முடியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஏரியெல்லாம் உடஞ்சு போயிட்டதால நீங்க வெளியே போய்